ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் டெட்டாச் யூடியூப் சேனல். டெட் 2 எக்ஸாமோட பேப்பர் 2க்கான ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஒருவேளை உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் ஃபர்கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா அதை எப்படி திரும்ப எடுக்கிறது அப்படிங்கிறதையும், எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் மொபைல் ஆர் பிசி ரெண்டுலேயுமே என்ன செய்ய அப்படின்னம்னா, கூகுள் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. க்ரோம் ப்ரௌசர் தான் பெஸ்ட்டு. அதில் போய் நீங்கள் டிஆர்பி அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னம்னாலே வெறும் டிஆர்பின்னு மட்டும் போடுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னம்னாலே ஃபஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு trb.tn.nic.in அப்படிங்கிற அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டிஇடி பேப்பர் 2 2022 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அட்மிட் கார்டு அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 14ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. உங்களுக்கான எக்ஸாம் ஷெடியூல் எப்போ அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துடுங்க. லாஸ்ட்டில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்குறாங்க. புரியுங்களா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு அக்கௌண்ட் யூசர் லாகின் அப்படிங்கிறது மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் ஒருவேளை மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் நம்பர் ஃபர்கட் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணால் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஒரு தடவை காமிச்சிடுறேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி மட்டும் கேட்குறாங்க. புரியுங்களா? பேப்பர் 1 பேப்பர் 2 கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி மட்டும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரெக்கவர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறமா உங்களுடைய மொபைலுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பரை சென்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஒருவேளை பாஸ்வேர்ட் ஃபர்கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே அந்த ஃபர்கட்னு கொடுத்து வாங்கியிருக்கீங்களே அந்த ரிஜிஸ்டர் நம்பர் டிஎன்டிஇடி, அதாவது டிஇடி 222 அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கும். 32 அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கும். அந்த நம்பரை மேலே டைப் பண்ணுங்கள். கீழே வந்து உங்களுடைய திரும்ப மெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். புரியுங்களா? அது முடிஞ்சதுக்கப்புறமா ரெண்டையுமே நீங்கள் ரெக்கவர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை வந்து மேலே டைப் பண்ணலாம். நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ரிஜிஸ்டர் நம்பரை வந்து நான் இதில் டைப் பண்ணிக்கிறேன். ரிஜிஸ்டர் நம்பரும் உங்களுக்கு கேப்ஸில் தான் இருக்கும். அந்த கேப்ஸ்லேயே டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னோடய நம்பரை இப்போ நான் டைப் பண்ணிக்கிட்டு 0646100 டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து நீங்கள் பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து உங்களுக்கு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னம்னா லாகின் ஆகி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு மேலே வந்து டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த டேஷ்போர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். 2 காமிக்கும். அதாவது மொபைலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்கும். லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பினீங்கன்னா 2 காமிக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேஷ்போர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து மேலே இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பத்தின் நிலை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஷெடியூல் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்திருக்கு. மிச்சம் எல்லாருக்குமே இன்னும் வரல. வந்ததுக்கப்புறமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து என்னைக்கு டேட்டில் அப்படிங்கிறது இந்த இடத்துல காமிக்கும். அடுத்து எந்த காலேஜில் அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு 2 டேஸ்க்கு முன்னால் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அதையும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். தேங்க்யூ.